அண்ணா புலவர் நம்ம கண்டவுடனே ஓடுறாரு. முகத்துல அவ்வளவு கவர்ச்சி பார்த்தோன்னு ஆளுகள்லாம் ஓடுறாங்க. கவர்ச்சிக்கு என்ன குறைச்சலு? கால வயசு கட்டான தைச்சு மறுபடியும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம்னா அப்படி தூக்கி வச்ச மாதிரி இருக்கு. அதுதான் பொண்ணை பெத்தவங்கலாம் நம்ம வீட்டு வாசல்ல வரிசையா நிக்கிறாங்க. போக போக ஒரு நாளைக்கு கூட்டமாவே வந்து நிப்பாங்க. கல்யாணத்துக்கு தானே தூக்கிட்டு போறது. என்ன கதிரிமேல் நம்ம காலையே வாருது. தலை எட்டல கால வாரு. ஆமா, லட்சுமி உங்களுக்கு கட்டி கொடுக்க சொன்னீங்களாமே, அவங்க அம்மா என்ன சொன்னாங்க? கொடுக்கறதா சொன்னாங்க. எதால? ஏகாம்பரம் பார்த்து பேசு. என்ன விட்டா வேற மாப்பிள்ளை கிடையாதுன்னு அவங்க அம்மா ஒத்த கால்ல நிக்கிறான். இன்னொரு காலம் என்னாச்சு? கலெக்டரத்துக்கு எடுத்திருப்பாங்க. கதிர்வேலு புருஷன் செத்து 10 வருஷம் ஆச்சு. கதிர்வேலுக்கு ஏது புருஷன்? அவ புருஷன் செத்து 10 வருஷம் ஆச்சுங்கிற எண்ணிக்கிட்டே இருந்தியா? சும்மா அறியா. இன்னமும் அவ பூவும் பொட்டு வச்சு மினுக்கிட்டு இருக்கிறாளே, நமக்கு ஏன் இந்த வம்புன்னு நான் தான் வேண்டான். ஐயோ, ஒரு விளக்கம் மறுபடுங்க. பயப்படாதீங்க, அவங்க கூட்டுறதுக்காக வாங்கிட்டு போறாங்க. ஏப்பா நீங்களா என்ன பத்தி என்னதான் நினைச்சிருக்கீங்க? ஐயா முனிசு பையா உங்கள் வைக்க போர்ல எவனோ தீய வைத்து விட்டான். யாரே போச்சா? யாரியா தீ வச்சா? இல்ல தம்பி, பாவி காலையில் வந்து உங்கள் வியாபாரத்தை கெடுக்கிறானே என்று நான் தான் பொய் சொல்லி துரத்தினேன். அட குட்ட கவி. அவர் எங்கிருந்தா சௌக்கியமா இருக்கணும். எந்த ஆபத்தும் வராம நீதாப்பா அருள் பண்ணணும். பொட்டும் பூவும் மாங்கல்யமா நான் என்னைக்கும் விளங்கணும். பார்வதி, பார்வதி, வாங்க வாங்க. அண்ணன் வரலையா? அவருக்கு 1000 வேலை. நாளைக்கு நம்ம சீனுக்கு பிறந்த நாள், அதுதான் கூட்டு போலான்னு வந்தேன். இப்படி ஏதாவது விசேஷம்னு கூப்பிட்டாதான் எங்க வீடு தேடி வருவீங்க போல இருக்கு. சரி சரி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க அன்பும் அண்ணனோட ஆதரவும் இல்லைன்னா இத்தனை வருஷமா இந்த குடும்பம் இங்க நிலைச்சிருக்க முடியுமா? அதை நினைச்சா போதும். சரி சரி, குங்குமம் எடுத்துக்க. ஏன் தயங்குற? எடுத்துக்க குங்குமத்தை. ஊரோட சேர்ந்து நானும் உன்னை இறக்காரமா பேசுவேன்னு பாத்தியா? வாயுள்ள ஊரு 1000 பேசும். உன் புருஷன் கட்டாயம் உயிரோட தான் இருப்பாரு. நீ கவலைப்படாத. குங்குமம் எடுத்து இடுறதா இடுற. பைசா அகத்துக்கிடாம ரூபாய் இழத்துக்கிட்டுக்கோ. அண்ணி, உங்க வாய் முகூர்த்தம் எனக்கு நல்ல நேரம் வரட்டும் அண்ணி. இந்த மரகதம் சொன்னா அம்மன் வாக்கு மாதிரி. ஆமா, லட்சுமி எங்க காணோம்? வாமா கண்ணு, உனக்கு ஆயுசு 100. வாங்க அத்தே. மாமா சௌக்கியமா? சௌக்கியமா இருக்காரு. சீனியாக்கா அவனும் நல்லா இருக்கான். நாளைக்கு அவனுக்கு பிறந்த நாள், முன்னாடியே நீ வந்துடணும். வர்றேன் அத்தே. சும்மா சொல்லக்கூடாது. 4 மணிக்கே எழுந்து குளிச்சு அலங்காரம் பண்ணி முதல்ல வந்துடணும். நாளைக்கு நீதானே அவனை கட்டிக்க போற. என்ன பார்வதி சத்தம்? ஒண்ணுமில்ல, சமயக்கட்டுல ஏதோ பாத்திரம். சரி சரி, நானும் புறப்படுறேன். நாளைக்கு எங்க அண்ணன் அவர் மகன் எல்லாம் வர்றாங்க. நீங்களும் கண்டிப்பா வந்துருங்க. கவலைப்படாது. அப்பா, இவன் யாரு தெரியுமா? இவனை தெரியாதா? அவன் மகன் அங்கதே. சின்ன பிள்ளைல இருந்து எனக்கு ரொம்ப சிநேகிதம். சின்ன பிள்ளையில இருந்து உனக்கு இவன் சிநேகிதா, அவங்க அப்ப எனக்கு சிநேகிதா. வாடா வாடா வாடா, உட்காரு உட்காரு. ஏண்டா இது இப்படி வரைச்சு போச்சு வந்தால? ஒண்ணுமில்லடா, ஒரு தைலம் தடவின. தைலத்தை தடவடிகளோ? வயசாகி போச்சு சொல்றதுக்கு ஏண்டா இப்படி வைக்கப்படுறீங்க பாவிங்களா? கணேச பிள்ளை உனக்கு சொந்தமா? ஆமா, அவர் சம்சாரம் என் சொந்த அத்தை தானே. நல்ல வேலைடா, உங்க அத்தைக்கு பொண்ணு இல்ல, ஆனா பையன் இருக்கான். பையன் தானே, ரொம்ப புட்சாலி. சூரிய எடுத்தாள். ஊட்டியில மாஜி கலெக்டரை சுட்டானே ரகுநாதன், அவன் செத்து போயிட்டதா அலிபுரத்துல நம்மோட ஜெயில இருந்தார் பாரு சீனிவாசிங்காரு. அவர் சொன்னாரு. நான் நம்பல. அவன் பொண்டாட்டிய அவன் உயிரோட இருக்கிறாத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னு கேட்டா, ஒரு குடும்ப பொண்ணு நம்பிக்கை பொய்யாகுமா? 10 வருஷமாடா ஒருத்தன் தலைமறைவா இருக்க முடியும். ஏன் இருக்க முடியாது? எத்தனையோ போலீஸுக்கு டிமிக்கி கொடுத்து நேதாஜி ஜப்பானுக்கு போறியா? ஆமா, இப்பெல்லாம் கிராமத்துல பிறந்த நாள் கொண்டாடுறது ரொம்ப அதிசயமா இல்ல? என்னடா அதிசயம், காசு இருக்கவங்க விளையாடுறாங்க. ஆமா, நீங்க வருவல்ல? நான் வராம இந்த ஊர்ல விழாவே நடக்காது. நமக்கு தொழில் கடை, ஊருக்கு உழைத்தல். ஊருக்கு தாண்டா உழைக்கிறான். ஏன் கண்ணு இருக்கும் போது ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கடான்னா, லட்சுமி கல்யாணம் முடியட்டும் அப்புறம் பண்ணிக்கிறேன்னு சொல்றானே. ஆமா, பிறந்த நாளுக்கு வந்தவன் திடீர்னு எப்படா ஏன் வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்ச? உன்னை பாக்கிறதுக்கு தாண்டா இந்த பிறந்த நாள் விழாவுக்கே வந்தேன். அப்ப நான் புறப்பட்டமா? ராமு,
நீங்க முன்னால புறப்படுங்க, நானும் அப்பா அப்புறம் சேர்றேன். ஆமா, இங்க எத்தனை நாள்டா தங்க போற? 2 நாளைக்கு தாண்டா. ஆமாப்பா, பட்டணத்துக்காரங்களுக்கு கிராமம் பிடிக்காது. ஆமா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்னடா வட்டவா? பழைய ஜபர்தஸ்த் அப்படியே இருக்கணும். என்னையா அது? எங்க புறப்பட்டீங்க? ஐயா, நாங்க எல்லாம் வாங்கிட்டோம், போயிட்டு வரோம். போயிட்டு வரீங்களா? கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. மரகதா, மரகதா, மேலக்காரங்களா போறாங்களா? அனுப்பிடலாமா? அப்படி கேளு. ஏயா, சொந்தமா நீ ஒண்ணும் செய்ய மாட்ட, எல்லாம் அடுப்பங்கிற கேட்டு கேட்டுத்தானா? கேளு கேளு. போ கொஞ்சாதி பக்கத்துல போய் நின்னுக்கோ. நல்லா ஆழியாவு. என்ன சுருட்டு சுந்தரம் பிள்ளை, தனியா உட்கார்ந்து யோஜனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீரு? ஏதாவது பத்த வைக்கலான்னா சுருட்டையாவது பத்த வைமியா? பார்வதி, இன்னும் இங்க நின்னுகிட்டு இருக்கிற? இந்த பழங்கள் எல்லாம் எடுத்து பொம்பளைங்களுக்கு கொடுமா. போமா லட்சுமி, நீ கூட போ. என்னமா வெக்கப்படுற? என்னைக்கு இருந்தாலும் இந்த வீட்டு மருமகன் நீதானே. இந்த வீட்டு மருமகளா? நாசமா போச்சு. ஆனா அபசகனம் முடிச்ச பயனே, முதல்ல எல்லாருக்கே நீ வெத்தலை பாக்கு எடுத்து கொடுத்து காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கடா. நீ போய் விழு எல்லார் காலையும். நான் ஏன் போய் மத்தவங்க காலில் விழணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ பிறந்ததே தப்பு தான்டா. நீ பிறந்து விட்டு ரொம்ப நியாயமோ? அவனை ஏன்டா கேக்குற? என்ன கேடு சொல்றேன். நீ பிறந்து விட்டு ரொம்ப நியாயமோ? உண்மைதான்டா. இந்த உலகத்துக்கே தேவையில்லாதவங்க எல்லாம் இந்த ஊர்ல தான் பிறந்திருக்காங்க. அத ஒண்ணு உட்கார்ந்து இருக்கு பாரு. என்ன ஏன்பா பம்பு கிழக்குறீங்க? நீங்க ஜாலி கொண்டாடுறீங்க, நல்லா கொண்டாடுங்க. யாரு பண்ணது? இந்த ஊரு முன்சிப்பு ஒருத்தம் போதும் ஊரை கெடுக்க. லட்சுமி, பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்வு. போட்டாளே உன்னையும் ஒருத்தி பெற்று போட்டாளே, உன்னையும் ஒருத்தி பெற்று போட்டாளே. நாட்டுக்கும் வீட்டுக்கும் லாபம் இல்லாம நல்லதை சொல்லவும் மூளை இல்லாம, நாட்டுக்கும் வீட்டுக்கும் லாபம் இல்லாம நல்லதை சொல்லவும் மூளை இல்லாம போட்டாளே போட்டாளே போட்டாளே, உன்னையும் ஒருத்தி பெற்று போட்டாளே, உன்னையும் ஒருத்தி பெற்று போட்டாளே. புத்தியுள்ள பிள்ளையின்னா பூமியிலே வம்பு வரும். இப்படித்தான் இந்தியிலே, இப்படித்தான் இந்தியிலே சொல்லி வச்சார் வள்ளுவரும். ஒரு முட்டாளின் மூளையிலே 300 பூமலரும், முட்டாளின் மூளையிலே 300 பூமலரும். இப்படித்தான் சொல்லி வச்சார் இங்கிலீஷ் வள்ளுவரும். தம்பியின் அறிவு யாருக்கு உதவி தேர்தலில் நின்னா மந்திரி பதவி, தம்பியின் அறிவு யாருக்கு உதவி தேர்தலில் நின்னா மந்திரி பதவி. போட்டாரே போட்டாளே போட்டாளே, உன்னையும் ஒரு திட்டத்தில் போட்டாளே, உன்னையும் ஒரு திட்டத்தில் போட்டாளே. பார்வையிலே எத்தனையோ பொன்னிருக்கு, அத்தனையோ பார்ப்பதற்கு, அத்தனையோ பார்ப்பதற்கு கண்ணிருக்கு. இவர் அந்நாளில் ராமன்
ராமனுக்கு முன்னாலே ஜானகியே அந்நாளில் ராமனுக்கு முன்னாலே ஜானகியே லங்கையிலே கண்டவரோ மோதிரத்தை தந்தவரோ அத்தைக்கு இப்படி பிள்ளை பிறந்தது எத்தனை பேருக்கு பாட்டு பிறந்தது அத்தைக்கு இப்படி பிள்ளை பிறந்தது எத்தனை பேருக்கு பாட்டு பிறந்தது போட்டானே போட்டானே கண்ணாவும் ஆட்சியிலே கல்யாண சீசன் வரும் கண்ணாவும் ஆட்சியிலே கல்யாண சீசன் வரும் அப்புறம்தான் உன்னிடத்தில் ஆம்பிளையின் ரோஷம் வரும்